அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா வருதம் குவளை எல்லாம் ஊங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, வல்லப்பமான் நமக்கு அருளிய திருவொற்பாவிலிருந்து இறைவனுடைய திருவிளையாடல் எப்படியெல்லாம் நடந்தது என்பதையும், வளர்ப்பமானவர்கள் ஏன் இந்த பூலோகத்திற்கு வரிவிக்கவுற்றார், எதற்காக வரிவிக்கவுற்றார் என்ற விளக்கங்களையும் நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிறோம். வளர்ப்பமானவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் ஒரு தாயின் வழியாக இந்த பூலோகத்திற்கு வரிவிக்க செய்து, அதன் பிறகு 33 ஆண்டுகள் சென்னையிலே சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் பின்பற்றி கொண்டு சிவபெருமானை எப்படி வழிபட்டு கொண்டிருந்தார் என்பதையும், சைவ சமயத்தின் தலைவன் சிவபெருமான். அப்போ வளர்ப்பமானவர்களுக்கு சுத்த சன்மார்க்கத்தை பற்றி தெரியாது, அருட்பெருஞ்சாண்டவருடைய நிலையும் அவருக்கு அப்போ தெரியாது என்ற காரணத்தினால், ஏன்னால் இறைவனுடைய திருவிளையாடல் அப்படி தான் நடக்குது. சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் பின்பற்றி கொண்டு 33 ஆண்டுகள் எப்படி சென்னையிலே அவருடைய நிலை இருந்தது என்பதையும், அதன் பிறகு சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு சுத்த சிவஞான வழிக்கு சென்று தந்தையிடம் சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு சாகர் கல்வியை கற்றுக்கொண்டு மீண்டும் உலகத்திற்கு திரும்பி வரும்போது கருங்குழியிலே 9 ஆண்டுகள் இருந்த நிலைகளையும், அதன் பிறகு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தர்மசாலையை வடலூரிலே அமைத்ததையும், அதன் பிறகு அருட்பெருஞ்சாண்டவரும் வளர்ப்பமானவர்களும் மேட்டுக்குப்பம் சென்றதையும் எல்லாம் தெளிவாக நாம் பார்த்துவிட்டோம். இப்போ வளர்ப்பமானவர்கள் மேட்டுக்குப்பத்தில் இருந்த காலகட்டங்களில் வடலூரிலே சத்தியஞான சபை நிறுவியதையும், தைப்பூசத்தன்று ஜோதி காட்டியதையும், அதன் பிறகு அகவல் அருளியதையும், ஞானசரிய விளக்கத்தையும், அதன் பிறகு சுத்த சன்மார்க்க கொடி கட்டி கொண்டு உலக மக்களுக்கு பேருபதேசம் செய்ததையும் நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். நேற்றைய பதிவில் சத்திய வார்த்தைகள், இறைவனுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது என்பதை பார்த்தோம். இன்று சத்திய அறிவிப்பு. அதாவது சத்திய அறிவிப்பு என்பது இறுதி கட்டம். அதாவது 51 ஆண்டுகளுடைய திருவிளையாடல்களிலே இறுதி கட்டத்தில் வல்லப்பமானவர்கள் இருந்து கொண்டிருந்த போது சத்திய அறிவிப்பு என்ற நிலையை உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். அதனுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. சத்திய அறிவிப்பு 6ஆம் திருமுறையிலே 149வது பதிகத்திலே இன்று 1வது பாடல். இன்னும் இறைவன் மகனோட 2 கலந்துக்கணும், இறைவன் தான் வரணும். அதற்கு முன்னால் என்ன நடந்தது அப்படின்றது உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். ஐயன் அருள் வருகின்ற தருணம் இது கண்டீர். உலக மக்களே, இறைவனுடைய அருள் வருகின்ற நேரம் வந்து விட்டது. இறைவன் வரப்போகிறார். நல்லா கவனிக்கணும் நீங்க. இறைவன் வரப்போகிறார். இறைவனுடைய அருள் நமக்கு வருகின்ற நேரம் வந்து விட்டது. உலக மக்களே, நன்றாக கவனியுங்கள். நான் கூறுவதை நன்றாக கவனியுங்கள். ஐயம் இல்லை, ஐயம் இல்லை. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஐயன் அடி ஆணை. இறைவனுடைய திருவடி மீது சத்தியமாக சொல்லுகிறேன். இறைவனுடைய திருவடி மீது சத்தியம், நான் சொல்லுவதை கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, பாடலை படிச்சிட. முதல்ல, மெய்யன் என்னை ஆட்கொண்ட வித்தகன், சிற்றவையில் விளங்குகின்ற சித்தன், எல்லாம் வல்ல ஒரு விமலன், துய்யன், அருட்பெருஞ்சோதி துரிய நடநாதன், சுக அமுதன், என்னுடைய துரை, அமர்ந்து இங்கு இருக்க வையமிசை திருக்கோயில் அலங்கரிமேன். வையமிசை திருக்கோயில் அலங்கரிமேன். இங்கு அலங்கரிமேன் விரைந்தே, மணியாலும் பொன்னாலும் மலராலும் வியந்தே. இது பாடல். இப்போ என்ன சொல்றாரு வல்லப்பமானவர்கள், இன்னும் ஒரு சில தினங்களில் இறைவன் என்னோடு கலந்து போகிறார் என்ற விளக்கத்தை உலக மக்களுக்கு சூட்சமாக தெரிவிக்கிறார். எப்படின்னா, இறைவன் வருகின்ற நேரம் வந்து விட்டது, இறைவனுடைய அருள் வருகின்ற நேரம் வந்து விட்டது. உலக மக்களே, நல்லாக நீங்கள் கவனித்துக் கொண்டிருங்கள், பார்த்து கொண்டிருங்கள். இதில் சந்தேகம் எதுவும் இல்லை, சந்தேகம் இல்லை. இறைவனுடைய திருவடி மீது சத்தியம், நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம். மெய்யன், மெய்யன் என்பது
இயற்கை உண்மை விளக்க கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மெய்யன் உண்மையான இறைவன். இயற்கை உண்மையின் விளக்கத்தின் அடிப்படையில் உருவான இறைவன், ஆதியும் அந்தமில்லா தோன்றிய இறைவன், சுயமாக தோன்றிய இறைவன், ஜோதி வடிவில் இருக்கின்ற இறைவன், என்னை ஆட்கொண்ட வித்தகன், என்னை ஆட்கொண்டு அருள் வல்லமை படைத்த இறைவன், என்னை ஆட்கொண்ட அருள் வல்லமை படைத்த இறைவன், திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கிற இறைவன், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்ற இறைவன். எப்படி வேணால் நீங்கள் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கின்ற இறைவன், சிற்றவையில் விளங்குகின்ற சித்தன். சித்தன் என்பது இறைவன். சித்தன் என்பது சித்தர் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கணும் நீங்கள். அதனால தான் திருவந்தியாரில் சொல்லுவார் 64 பதிகத்தில், நான் சித்தன் ஆனேன் என்று உந்திப்பற, நான் இறைவனாகிவிட்டேன் என்று கூறுவார். அந்த விளக்கத்தையெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்போ சித்தன் என்பது இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் மெய்யன், உண்மையான இறைவன், இயற்கை உண்மை விளக்க கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், என்னை ஆட்கொண்ட வித்தகன், திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கின்ற இறைவன், சிற்றவையில் விளங்கி கொண்டிருக்கின்ற சித்தன், எல்லாம் வல்ல ஒரு விமலன், எல்லாம் வல்ல ஒரு விமலன். விமலன் என்பது மலங்களை நீங்கிய இறைவன். மற்ற தேவர்களுக்கெல்லாம் மலங்கள் உண்டு. ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, துரோதை என்ற மலங்கள் எல்லாம் உண்டு. பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேஸ்வரன் போன்ற பத தலைவர்களுக்கும், இந்திரன் போன்ற தலைவர்களுக்கும், நவநிலை கூட்ட தலைவர்களுக்கும், சித்தர்களுக்கும், ரிஷிகளுக்கும், முனிவர்களுக்கும் எல்லாருக்குமே மலங்கள் உண்டு. மலம் நீங்கியவர் யாருமே இல்லை. சுத்த சன்மார்க்கத்தில் இருந்தால் மலங்களை நீக்க முடியும். விமலன், விமலன் என்பது மலங்களை நீக்கிய இறைவன். இறைவனை அருட்பெருஞ்சாண்டவரை விமலன் என்று சொல்லுவார், அமலன் என்று சொல்லுவார், நிமலன் என்று சொல்லுவார். அற்புதமான பாடல்கள் எல்லாம் உண்டு. ஆக அப்படிப்பட்ட இறைவன் துய்யன். துய்யன் என்பது சுத்த சன்மார்க்கத்தின் தலைவன், புனிதமானவன் என்று பொருள். துய்யன் என்பது சுத்த சன்மார்க்கத்தின் தலைவன், புனிதமானவன். அப்படிப்பட்டவன் யார்? அருட்பெருஞ்சோதி துரிய நடனாவன். துரிய நிலையில் இருந்து கொண்டு, அருளாட்சி செய்து கொண்டு, திருவிளையாடல் செய்து கொண்டு, அருள் நடனம் செய்து கொண்டிருக்கின்ற இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் சுக அமுதன். அமுது போன்று பேரின்பமாக இருந்து கொண்டிருக்கின்ற இறைவன் என்னுடைய துரை. என்னுடைய துரை, என்னுடைய துரை அமர்ந்து இங்கு இருக்க. நல்லா கவனிக்கணும். இனிமேல் தான் அற்புதமான விளக்கம் இருக்கு. இப்படிப்பட்ட இறைவன் வருகின்ற நேரம் வந்துவிட்டது. உலக மக்களே நன்றாக கவனியுங்கள். இறைவன் அருள் வருகின்ற நேரம் வந்துவிட்டது. அப்போ என்னென்ன அர்த்தம்? இறைவன் வருகின்ற நேரம் வந்துவிட்டது. எப்படிப்பட்ட இறைவன் என்றெல்லாம் சொல்லிட்டாரு. என்னை ஆட்கொண்ட வித்தகன் சொல்லிட்டாரு. அதுக்கு நம்ம தனியாக விளக்கம் தரப்போகிறோம். அந்த ஒரு வரிக்கு மட்டும் தனியாக விளக்கம் இருக்கு. அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது அப்படிப்பட்ட இறைவன் வருகின்ற நேரம் வந்ததனால் அவர் அமர்ந்து இருக்கும்படி இங்கு என்றால் இந்த பூலோகத்தில் இப்பொழுது உலக மக்களே, அப்படிப்பட்ட இறைவன் உங்க உள்ளத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கும்படி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சுத்த சன்மார்க்கத்தில் இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு வையமிசை திருக்கோயில். வையமிசை திருக்கோயில் என்பது என்ன? இப்ப நீங்கள் மனித பிறவி எடுத்து விட்டீர்கள். இந்த பூலோகத்திலே மனிதனாக பிறந்திருக்கிறீர்கள். உங்கள் உள்ளம்தான் திருக்கோயில், உங்கள் உள்ளம்தான் சத்திய ஞான சபை. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இதான் இந்த வரிக்க முழுமையான விளக்கம், இறைவன் கொடுத்த விளக்கம். திருக்கோயில், வையமிசை திருக்கோயில் என்பது உலக மக்களே, இந்த மனித பிறவி அற்புதமானது. மனித உடம்பு எடுத்து விட்டீர்கள். இப்ப இறைவன் வருகின்ற நேரம் வந்து விட்டது. எப்படிப்பட்ட இறைவன் தான் சொல்லிட்டார். சத்தியஞான சபையில் இருக்கின்ற திருச்சிற்றம்பலத்திலே துரிய நிலையில் இருக்கின்ற இறைவன் சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட இறைவன் வரும்போது உங்க உள்ளத்தில் இருக்க, நல்லா கவனிக்கணும், அப்படிப்பட்ட துறை அமர்ந்து இங்கு இருக்க, அப்படிப்பட்ட இறைவன் உங்க உள்ளத்தில் அமர்ந்து இருக்க வேண்டும் என்றால் வையமிசை திருக்கோயில், புனிதமான உங்களுடைய உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் உள்ளத்தை அலங்காரம் செய்யுங்கள். அலங்காரம் செய்யுங்கள் என்றால், உங்கள் உள்ளத்தை அலங்காரம் செய்யுங்கள் என்றால்
சைவங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்து கொண்டிருக்கின்ற நிலைகளை விட்டுவிட்டு சுத்த சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தை அலங்காரம் செய்து கொண்டிருங்கள், உள்ளத்தை சுத்தமாக செய்து கொண்டிருங்கள். உடனே உடனே காலம் தாமதம் செய்ய வேண்டாம். ஆண்டாண்டு காலமாக இருந்து கொண்டிருந்து விட்டீர்கள். பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே யுகங்கள் அழிந்து விட்டது. கிரேத யுகம், திரேயுகம், துவார யுகம், கலியுகம் 4 யுகங்களும் அழிந்து விட்டது. அந்த யுகங்களிலே தோன்றிய சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் அழிந்து விட்டது. இந்த உண்மை தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே நான் சொல்லுவதை கேளுங்கள் உலக மக்களே. இறைவன் வருகின்ற நேரம் வந்துவிட்டது. உங்கள் உள்ள கோயிலை, உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற சத்திய ஞான சபையை பிண்டத்தில் கூறுகிறார். அண்டத்தில் சத்திய ஞான சபை அங்கே 16வது நிலையில் இருக்கிறது. ஞானத்தில் ஞானம், சுத்த சிவஞான வழியில் இருப்பது அண்டத்தில் இருக்கின்ற சத்திய ஞான சபை. உங்கள் பிண்டத்தில் இருக்கின்ற சத்திய ஞான சபை இருக்கிறது. அந்த சத்திய ஞான சபையை நீங்கள் அலங்காரம் செய்து கொண்டிருங்கள். உடனே அலங்காரம் செய்து விடுங்கள். அப்படின்னு அர்த்தம், சுத்த சன்மார்க்கத்திற்கு வந்து விடுங்கள். சுத்த சன்மார்க்கம் என்பது புலையும் கொலையும் தவிர்ப்பது, மாமிச உணவுகளை உண்பது, உயிர்களை கொலை செய்வது, இந்த நிலைகளிலிருந்து மாற வேண்டும். அப்போதான் உள்ளத்தில் இருப்பார் என்று சொல்லுகிறார். அதை 41வது பதிகத்திலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய, அதாவது 6ஆம் திருமுறையிலே 41வது பதிகத்திலே காட்சி கழிப்பு என்ற பதிகத்திலே இந்த பாடல் உண்டு. 3வது பாடலிலே 5வது வரியிலே கூறுவார், கொல்லாமை விரதந்தம்மை கொண்டார் தம்மை தல்லானை. அதான் உள்ளத்தின் வையமிசை திருக்கோயில். கொலையும் புலையும் தல்லாரை தழுவானே. கொல்லாமை என்ற விரதத்தை கொண்டவனை இறைவன் தள்ளிவிட மாட்டான். கொலையும் புலையும் தல்லாரை தழுவானை, அவங்ககிட்ட வந்து இறைவன் போக மாட்டார். அப்படிப்பட்ட உங்களுடைய திருக்கோயிலை, அந்த வையமிசை திருக்கோயிலை, இந்த பூலோகத்திலே மனித பிறவி எடுத்து விட்டீர்கள். புனிதமான ஒரு பிறவியை எடுத்து விட்டீர்கள். அற்புதமான பிறவி. நீங்கள் சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்தி அந்த கொலையும் புலையும் தவிர்த்து விட்டு சுத்த சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தை அலங்காரம் செய்து கொண்டிருங்கள். அப்படி என்றால் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி? மணியாலும் பொன்னாலும் மலராலும் வியந்தே. இதை அதாவது ஒரு உவமையாக கூறுகிறார், ஒரு எடுத்துக்காட்டாக கூறுகிறார். இப்போ ஒரு இடத்துல ஒரு கோயில் அலங்காரம் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க? விளக்குகள் போடுவாங்க, தோரணம் கட்டுவாங்க, வாழைமரை தோரணம், தென்னை மரங்களுடைய அந்த இலைகளை தோரணம் கட்டுவார்கள், மா இலை கட்டுவார்கள். இதெல்லாம் வெளிப்புறத்திலே செய்கிற அலங்காரம். உள்ளத்திலே அலங்காரம் மணியாலும் பொன்னாலும். மணியாலும் என்பது சுத்த சன்மார்க்கத்தாலும், பொன்னாலும் என்பது உயிர் இரக்கத்தாலும், மலராலும் உயிர்மை நேயம், ஆண்மை ஒருமைப்பாட்டு உரிமை, உயிர் இரக்கத்தோடும் நீங்கள் உங்கள் உள்ளத்தை அலங்காரம் செய்து கொண்டிருங்கள். வியந்தே, மகிழ்வோடு. எவ்வளவு அற்புதமாக சொல்றார் பாருங்க. ஆக உங்கள் உள்ளத்தை சுத்த சன்மார்க்கத்தினாலும் கொலையும் புலையும் தவிர்த்து ஆண்மநேய ஒருமைப்பாட்டுடனும் உயிர் இரக்கத்தோடும் உங்கள் உள்ளத்தை அலங்கரித்து கொண்டிருங்கள். மகிழ்வோடு இருங்கள். இறைவன் வருகின்ற நேரம் வந்துவிட்டது, இறைவனுடைய அருளை பெற்றுவிடலாம் என்று கூறுகிறார். இதுதான் சத்திய அறிவிப்பு. 4 பாடல்கள் உண்டு. இன்னைக்கு முதல் பாடலில் பார்க்குறோம். 4வது பாடல் தான் இறைவன் வந்து, தந்தை வந்து மகனோடு எப்படி இரண்டரை கலந்து கொள்ளுகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முடிவான நிலையில் இருக்கிறோம். இதுவரையிலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல்களை 350 பதிவுகளிலே நாம் பதிவு செய்திருக்கிறோம். நீங்கள் நம்ம யூடியூப்பில் பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 1 வருட காலமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடலை நாம் பதிவு செய்திருக்கிறோம். நீங்கள் நம்ம யூடியூப்பில் போய் பார்த்துக்கலாம். நம்ம நிறைவான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். அப்போ இந்த சத்திய அறிவிப்பு உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இறைவன் வருகின்ற நேரம் வந்துட்டு, இது இறைவன் மீது, திருவடி மீது சத்தியம். இயற்கை உண்மை விளக்க கடவுளாகிய அருட்பெருஞ்சாண்டவர் வரப்போகிறார். என்னை ஆண் கொண்ட வித்தகன் அவர். வித்தகன் என்பது திருவிளையாடல் செய்து கொண்டவன் என்னை வைத்துக்கொண்டு அப்படின்லாம் சொல்லுவார். அப்போ இந்த நிலைகளெல்லாம் உலக மக்களுக்கு தெளிவாக நமக்கு அருளி இருக்கிறார்கள். வையமிசை திருக்கோயில் என்பது
இதுதான் இறைவன் கொடுத்த இந்த வள்ளலார் ஊழியனுக்கு இறைவன் கொடுத்த விளக்கம். எத்தனையோ பேர் விளக்கங்கள் கூறியிருக்கலாம், எழுதியிருக்கலாம். அந்த விளக்கத்துக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் அவர்கள் அறிவிக்க ஏற்றபடி இறைவன் விளக்கத்தை கொடுத்திருப்பார். இந்த வள்ளலார் ஊழியனுக்கு கொடுத்த விளக்கம் இதுதான். மையமிசை திருக்கோயில் என்பது இந்த உள்ளத்திலே நீங்கள் சுத்த சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு உயிர் இரக்கத்தோடும் ஆன்மநேய ஒருமைப்பாடோடும் கருணையோடும் தயவோடும் நீங்கள் இருந்து கொண்டு உங்கள் உள்ளத்தை அலங்காரம் செய்து கொண்டிருங்கள். இறைவன் வருகின்ற நேரம் வந்துவிட்டது என்று கூறுகிறார். இப்போ இதில் என்னை ஆட்கொண்ட வித்தகன் என்று கூறுவதற்கு நான் விளக்கம் தர கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பாடலை சொல்லி வரியை சொல்லி விளக்கம் மட்டும் கூறுவது நமது நோக்கமல்ல. ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு விளக்கம் உண்டு. ஆட்கொண்ட வித்தகன் என்பது இறைவனுடைய திருவிளையாடலினால் என்னை இறைவன் வந்து எப்படி ஆட்கொண்டான் என்பது பொருள். அதை பாடலிலே கூறுவார். 6ஆம் திருமுறையிலே 56வது பதிகத்திலே இறை இன்ப குலைவு என்ற பதிகத்திலே கூறுவார். கருவிலே கலந்த துணையை என்று கூறுவார். அதாவது இறைவன் என் தந்தை அருட்பெருஞ்சாண்டவர் இந்த சுத்த சன்மார்க்கத்தை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் உலக மக்களை எல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் இணைத்து உலக மக்கள் எல்லாம் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்பதற்காகவும் உலக மக்கள் எல்லாம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் என்னை வருவிக்க செய்தார் என்று கூறுவார். அதை எளிமையாக கூற வேண்டும் என்றால் அருட்பெருஞ்சோதி அகவலிலே ஒரு பாடல் உண்டு. ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற என்னைத்தான் ஈன்று அமுதளித்த இனிய நற்றாயை என்று கூறுவார். அதுக்காகத்தான் நான் வருவிக்க விட்டேன் என்று கூறுவார். அப்போ வருவிக்க விட்டான் என்று சொன்னால் எப்படி வருவிக்க விட்டார்? ஒரு தாயின் கருவறையிலே இருக்க வைத்து அந்த கருவில் கலந்த துணையே, கருவில் கலந்த துணையை என்பது இவர் ஒரு தாயின் கயிற்றில் கருவாக, ஒரு தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும்போது, பிண்ட வடிவத்திலே இருக்கும்போது பௌதிக வடிவம் என்று கூறுவார் வளர்ப்புமானவர்கள். அப்போ எனது பிண்ட வடிவம் உருவாகும் போது தந்தையை எனது கருவறை, இந்த கருவறை இருட்டாக இருக்கிறதே, இந்த அறை இருட்டாக இருக்கிறதே என்று கூறும்போது தன் மகனுக்கு ஒளி காட்டியதையும் அதான் என்னை ஆட்கொண்ட வித்தகன் என்று கூறுகிறார். ஒரு தாயின் கருவறையில் இருக்கும்போது பசிக்கிறதே என் தந்தையை என்று கூறும்போது தன் மகனுக்கு கருவறையிலே சென்று அருளமுதம் ஊட்டியதையும், எனக்கு காற்றே வரவில்லை, உடம்பு புழுக்கமாக இருக்கிறதே என் தந்தையை என்று கூறும்போது தன் மகனுக்கு கருவறையிலே அமுத காற்று வீசியதையும், இது ஒரு நிலை இறைவனுடைய திருவிளையாடல். அதன் பிறகு 9 மாதங்கள் 24 நாட்கள் அந்த தாயின் கருவறையில் இருந்து வெளியே வரும்போது பூலோகத்தை தொடும்போது அங்கே இறைவன் காட்சி கொடுத்ததையும், பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம் போன்ற பதத்தலைவர்கள் வாழ்த்தி வரவேற்றதையும், அதன் பிறகு 5 மாத குழந்தையாக இருக்கும்போது தில்லையிலே வெட்ட வெளியாக காட்டிய எனது தந்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற உண்மை நிலையையும் அங்கே மகனை ஆட்கொள்ளுகிறார் 5 மாத குழந்தையாக இருக்கும்போது. அதன் பிறகு 8 ஆண்டுகள் வரையிலும் தன் மகனை தவிக்க விட்டு பள்ளியிலே படிக்கக்கூடாமல் தடுத்து அதை தெளிவாக வல்லப்பெருமான் கூறுகிறார் பாடல்களிலே. இதற்காகத்தான் எனது தந்தை என்னை பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிக்க விடாமல் பண்ணாரு. ஏனென்றால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் மகன் இந்த உலகிலே எந்த ஆசிரியரையும் கல்வி கற்கக்கூடாது, அந்த வகையிலே திருவிளையாடல் செய்கிறார். அதனால தான் அவரால் பள்ளியில் படிக்க முடியல. அதன் பிறகு தனது மகன் யாரையும் குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, தனது மகன் காவி உடையை அணியக்கூடாது. இது இறைவன் அந்த நிலையில் திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு 9வது ஆண்டிலே ஆட்கொண்டது. ஆண்டாறு 3 ஆண்டிலே என்னை ஆட்கொண்ட அருள்கடலை என்று கூறுவார். 6+3 9. 9வது ஆண்டிலே இறைவன் தன்னை ஆட்கொண்டது. அதோடு மட்டுமல்ல, தெருவிலே விளையாடும் போது என்னை ஆட்கொண்டு உன்னை பற்றி பாடுவதற்கு எனக்கு அருளை கொடுத்தாயே என்று கூறியது. இதான் சொல்றாரு, என்னை ஆட்கொண்ட வித்தகன் என்று கூறுகிறார். அதோடு மட்டுமல்ல, 95வது பதிகம் தேரருள் வாய்மை வியத்தல் என்ற பதிகத்திலே ஒரு பாடல் உண்டு. 4வது பாடல் நிறைய உண்டு. நான் இந்த விளக்கத்துக்கு ஏற்றபடி இறைவன் எப்படியெல்லாம் கூற வேண்டும் என்று அவர் எனக்கு கட்டளையிட்டபடி தான் இந்த விளக்கத்தை கூற முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் உண்டு. மனக்கேதம் மாற்றி ஏதம் மாற்றி. ஏதம் என்றால் மனக்கேதம் என்பது
துன்பங்கள், துயரங்கள், இடர்கள், அச்சம், பயம் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன். இவற்றையெல்லாம் மாற்றி, இவற்றையெல்லாம் நீக்கி, மாயையை நீக்கி, கொடிய மாயைகளை எல்லாம் நீக்கி, மாயைகள், மயக்கங்கள், மலங்கள் எல்லாவற்றையும் நீக்கி, மலிந்த வினைதனக்கே விடை கொடுத்து, மலிந்த வினைதனக்கே கொடிய வினைகள், ஊழ்வினைகள், சஞ்சீதம், பிராரத்தம், அகாமியம் போன்ற 3 நிலைகளில் இருக்கின்ற வினைகள். சஞ்சீதம் என்பது பல பிறவிகளிலே ஏற்பட்ட வினைகள். பிராரத்தம் என்பது சென்ற பிறவியிலே வந்த வினைகள். அகாமியம் என்பது இப்ப நடந்து கொண்டிருக்கின்றதிலே நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்டிருக்கிற வினைகள். இவற்றையெல்லாம் நீக்கி அவ என்னை ஆட்கொண்ட வித்தகன் என்று கூறுகிறார். இவற்றையெல்லாம் நீக்கி ஆணவம் தீர்த்து, மாயைகளில் தலையாயது ஆணவம், கண்மம், மாயை, துரோதை, மாமாயை என்ற மாயைகளெல்லாம் தீர்த்து, அருள் தன்னமுதம் எனக்கே மிகவும் அளித்து. எனக்கே என்ற வார்த்தையை வல்லப்பமானவர்கள் திருவருட்பாவிலே பல இடங்களிலே கூறுவார். அற்புதமான அந்த எனக்கே என்பது எனக்கு மட்டும், பிரபஞ்சத்தில் யாருக்குமே கிடையாது, எனக்கு மட்டும். எனக்கு மட்டும் இறைவன் அருள் அமுதம் அளித்து, வல்லப்பமான இறைவனுடைய அருள் அமுதம் உண்டவர், மதிமண்டலத்து அமுதம் உண்டவர். பசின் அவருக்கு இருக்கவே இருக்காது. கருவில் இருந்தேன், ஒரு தாயின் கருவறையில் இருந்தேன். பசி என்று சொன்னால் உள்நாக்கு வழியாக அமுதம் சுரக்கும். அது சில காலகட்டங்களில், சில காலங்களில் தடைப்பட்டு இருந்தது. இவர் 33 ஆண்டுகள் சென்னையில் இருக்கும்போது இந்த நிலை தடைப்பட்டு இருந்தது, மறைப்பு நிலை இருந்தது. அதை பின்னாளில் சொல்லுவார், நான் இதற்கு முன்னால் உண்ட உணவெல்லாம் அமுதமாயிற்று என்று சொல்லுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க சாப்பிட்ற மாதிரி தெரியும், உணவு உள்ள போற மாதிரி தெரியும், ஆனா உள்ள போகாது, அமுதமாயிடும். அந்த நிலையில் இருக்கின்றவர் வளர்ப்புமானவர்கள். அப்போ அழித்து அருள் ஜோதியும் ஈந்து, அருப்பரின் ஜோதியையும் கொடுத்து, அழியா இனக்கேண்மையும் தந்து. இனக்கேண்மை என்பது சுத்த சன்மார்க்கத்தின் நிலை. சுத்த சன்மார்க்கத்தின் நிலை உறவு, சுத்த சன்மார்க்க உறவு, சுத்த சன்மார்க்கத்தின் நிலை, அதையும் கொடுத்து. அதை தான் இங்க சொல்றாரு, மணியாலும் பொன்னாலும் மலராலும் வியந்தே அலங்கரிமின். ஏற்கனவே அந்த பாடலை இப்போ பார்த்தோம், அதுக்கான விளக்கங்கள் தான் இது. அப்போ எல்லாவற்றையும் கொடுத்து சுத்த சன்மார்க்க உறவையும் கொடுத்தார், சுத்த சன்மார்க்க நிலையையும் எனக்கு கொடுத்தார். என் உள்ளமும் கலந்தார், என் உள்ளத்திலும் கலந்தார். மன்றில் என் அப்பனே, மன்றில்னா சத்தியஞான சபை. சத்தியஞான சபை என்பது திருச்சிற்றம்பலத்தில் இருக்கின்ற சத்தியஞான சபை. இவர் போறார்ல, இவர் அடிக்கடி போயிட்டு வந்துடுவார். அவங்க அப்பா கூப்பிட்டாருன்னா அப்பனை பார்க்கணும்னா இங்க இருந்து போயிடுவார். ஒரு நொடி பொழுதுல போயிடுவார், அண்டங்களை கடந்து. அதுக்கப்புறம் பாருங்க, அனுபவ சித்தி என்ற ஒரு பதிகத்தில் இருக்கின்ற ஒரு பாடலையும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அனுபவ சித்தி, இறைவனிடம் பெற்ற சித்திகளை, அருள்களை தன்னுடைய அனுபவத்தால் எப்படி கூறுகிறார். 7வது பாடல். நல்லா கவனிக்கணும். இந்த பாடல்கள் எல்லாம் சத்திய அறிவிப்புக்கு தேவையான விளக்கங்களை தருகின்றது. என்னை ஆட்கொண்ட வித்தகன், திருவிளையாடல் செய்து கொண்டு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்ற இறைவன் என்னை எப்படி ஆட்கொண்டார், எனக்கு எப்படி அருளை கொடுத்தார் என்பதை சத்திய அறிவிப்பாக கூறுகிறார். வாட்டமெல்லாம் தவிர்ந்தேன், அருள் பேரொளி வாய்க்க பெற்றேன், கூட்டமெல்லாம் புகழ் அம்பலவானரை கூட பெற்றேன், தேட்டமெல்லாம் வல்ல சித்தி பெற்றேன், இச்செகத்தலத்தே ஆட்டமெல்லாம் விளையாடுகின்றேன், எனக்கு யார் சரியே என்று கூறுகிறார். சத்திய அறிவிப்பு. சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் நான் பின்பற்றிக் கொண்டு இருந்த போது 33 ஆண்டுகளாக நான் சென்னையில் தோன்றும் துணையாக இருந்த காலகட்டங்களில் வாட்டத்தோடு இருந்தேன். அந்த வாட்டத்தை எல்லாம் நீக்கினார், தீர்ந்து விட்டேன். அருள் பேரொளி வாய்க்க பெற்றேன், அருப்பெருஞ்சோதியை கிடைக்க பெற்றேன். அந்த வாய்ப்பை நான் பெற்றேன், பெரும் பாக்கியம் பெற்றேன். கூட்டமெல்லாம் புகழ் அம்பலவானரை கூட பெற்றேன். கூட்டமெல்லாம் புகழ், தேவர்களெல்லாம் புகழக்கூடிய, ரிஷிகளும் முனிவர்களும் தேவர்கள் எல்லாம் புகழக்கூடிய, நவநிலைத்தவர்கள் தலைவர்கள் எல்லாம் புகழக்கூடிய
அம்பலவாணர். அம்பலவாணர் என்பது திருச்சிற்றம்பலத்திலே இருக்கின்ற இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு சேரும்படியாக நிலையை, கடவுள் நிலையை நான் பெற்றுக்கொண்டேன். சத்திய அறிவிப்பு இது. அதன் பிறகு தேட்டமெல்லாம் வல்ல சித்தி பெற்றேன். தேட்டம் என்பது ஒப்பற்ற நிலையில், யாரும் அடைய முடியாத நிலையில் இருக்கின்ற அருள் நிலைகளையெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன். இதெல்லாம் சத்திய அறிவிப்பு. அதுக்கு சொல்றாரு, இச்செகத்தலத்தே இந்த பூலோகத்தில் ஆட்டமெல்லாம் விளையாடுகின்றேன். என் தந்தையின் கட்டளையப்படி நான் இந்த பூலோகத்தில் 5 தொழில்களை செய்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறேன். அருள்ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு, மருள் சார்பு சேர்ந்தேன் என்று தீர்ந்தேன் என்று அறையப்பா முரசு, மருள் சார்பு தீர்ந்தேன் என்று அறையப்பா முரசு சொல்றாருல்ல. எப்படி மரணம் தவிர்த்தேன் என்று அறையப்பா முரசு. முரசொலி என்பது முரசு செய்வது, உலக மக்களுக்கு சத்திய அறிவிப்பு செய்வது. அதான் சொல்றாரு, ஆட்டமெல்லாம் விளையாடுகின்றேன். ஆட்டம் என்பது பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு யார் சரியே, எனக்கு யார் நிகர்? யாருமே நிகர் கிடையாது. எனக்கு நிகர் இந்த பிரபஞ்சத்தில் யாருமே கிடையாது. எவ்வளவு அருமையா சொல்றாரு. இதை உலக மக்களுக்கு சொன்னது யார்? யாருமே சொல்லவில்லையே. அதனால தான் இறைவனை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. இந்த எனக்கு யார் சரியே என்று கூறுகின்ற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் உண்டு. ஒவ்வொரு வரிக்கும் ஒரு விளக்கம் உண்டு. செத்து செத்து பிறக்கும் இந்த தேவர்கள் என் முன் வழியிலர் என்று கூறுவார். பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள் செத்து செத்து தான் பிறக்க வேண்டும். அவதாரம் எடுக்க வேண்டும் என்றால் அவங்கள் பிறக்க வேண்டும். அந்த காலங்கள், ஆண்டுகள் முடிந்தவுடனே இறக்க வேண்டும், திரும்பி பிறக்க வேண்டும். அப்படி செத்து செத்து பிறக்கக்கூடிய தேவர்கள் என் முன் வழியிலர், என் முன் இருப்பதற்கு கூட தகுதி இல்லை, எனக்கு நிகரானவர்கள் இல்லை என்று கூறுவார். அதை தான் இங்க சொல்றாரு, எனக்கு யார் சரியே. அடுத்து ஒரு நிலையை கூற வேண்டும். 82வது பதிகம் அருட்பெருஞ்சோதி அடைவு என்ற பதிகத்திலே ஒரு பாடலுடைய விளக்கத்தை நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க. எனக்கு யார் சரியே என்று சொன்னார்கள, அதுக்கு விளக்கம் தர வேண்டும். என்னை ஆட்கொண்ட வித்தகன் எப்படிப்பட்ட இறைவன், அந்த இறைவனிலிருந்து எப்படிப்பட்ட அருளை எல்லாம் பெற்றுக்கொண்டேன், நான் கடவுள் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் அருட்பெருஞ்சாண்டவர் மகனோடு வந்து இன்னும் 2.5 கலக்கல, இன்னும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆகல. அதற்கு முன்னால் சத்திய அறிவிப்பை செய்கிறார் உலக மக்களுக்கு. அப்பன் வந்து மகனோட கலக்கணும், மகனோட சேர்ந்துக்கணும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆகணும். அதுக்கு முன்னால் சத்திய அறிவிப்பை அறிவிக்கிறார்கள் இந்த உலக மக்களுக்கு. இந்த பாடலிலே பாருங்க, அற்புதமான பாடல். யாரும் இந்த உண்மையை யாரும் சொன்னதில்லை, யாருமே சொன்னதில்லை. நல்ல கவனிங்க. வாலி என்றே என்னை மால் அயன் ஆதியர் வந்து அருட்பேர் ஆளி என்றே துதித்து ஏத்த புரிந்தாய். அற்புதம். நீடூழி அன்றே என்றும் சாதா வரமும் எனக்கு அளித்தாய். வாலி மன்றோங்கும் அருட்பெருஞ்சோதி நின் மன்னருளே. இவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. அப்போ இறைவனை, வல்லற்பமானை, பிரம்மனும், திருமாலும், ருத்திரனும், மகேஸ்வரனும், சதாசிவனும் போன்ற பதத்தலைவர்களும் 5 தொழில்களை செய்து கொண்டிருந்தவர்கள் இப்போ வல்லற்பமான் செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் பதவிகளெல்லாம் பறிக்கப்பட்டு விட்டது, செயலிழந்து இருக்கிறார்கள். அப்போ அந்த பதவிகளெல்லாம் இவர் வகித்துக் கொண்டிருக்கும் போது, செயலாற்றி கொண்டிருக்கும் போது, அவர்களெல்லாம் வந்து வல்லற்பமானை வணங்குகிறார்கள். சித்தி உலகத்திலே வந்து வாலி என்று என்னை வந்து வாழ்க வாழ்க என்று சொல்லி என்னை வந்து வணங்குகிறார்கள். எப்படி வணங்குகிறார்கள்? அருள் பேர் ஆளி என்று, கருணை கடலே, அருள் கடலே, பெருங்கருணை உள்ள கடவுளை என்று என்னை வந்து வணங்குகிறார்கள்.
அந்த நிலையை எனக்கு நீ கொடுத்தாய் என் அப்பனே அருட்பெருஞ்சோதி. அற்புதம். யாருக்காவது தெரியுமா? எவ்வளவோ புராணங்களை படித்திருப்பீர்கள், எவ்வளவோ புராணங்களுடைய கதைகளை கேட்டிருப்பீர்கள். எல்லாருமே பிரம்மண திருமலா தான் எல்லாருமே வணங்க வேண்டும். ஆனால் எல்லாருமே வந்து வல்லற்பெருமானை வணங்குகிறார்கள் என்பதை உலக மக்களுக்கு யாரும் தெரிவிக்கவில்லை என்பதுதான் வேதனையான விஷயம். யாருமே சொல்லலை. நீங்க நினைச்சு பாருங்க, யாராவது சொல்லியிருக்காங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, தலை வணங்குகிறேன். ஆனால் அப்படிப்பட்ட இறைவன் துதித்து ஏத்த புரிந்தே அப்படி ஒரு நிலையை எனக்கு கொடுத்து விட்டாய் என் தந்தையே. அற்புதம். அவர்களுக்கு முன்னாலேயே நீடூழி என்று அன்று எனக்கு சாகா வரமும் கொடுத்தாய், சாகா கல்வியை கொடுத்தாய், சாகா வரத்தை கொடுத்தாய், சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்தாய். எங்க வச்சு? சுத்த சிவஞான வழியில வச்சு. அப்போ அங்க இருக்கின்ற சத்தியஞான சபையில யாருமே உள்ள போக முடியாது. பிரம்மன், திருமால், ருத்திரன் போன்ற தேவர்கள் யாருமே அந்த சத்தியஞான சபைக்கு உள்ள போக முடியாது. வெளியே தான் நிற்கணும். அந்த படிக்கு கீழே தான் நிற்கணும். முதல் படியில் கூட ஏறி உள்ள போக முடியாது. அந்த பாடலுடைய விளக்கத்திலே நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். யாராலையும் மறுக்க முடியாது. அத்தனை விளக்கங்கள் உண்டு. அப்போ அவங்க வந்து இவரை கருணையின் கடலே, அருள் கடலே என்று சொல்லி அவர்களெல்லாம் வந்து வாழ்த்தி வணங்குகிறார்கள். அவர்களுக்கு முன்னாலேயே எனக்கு சாகாவரத்தை கொடுத்தாய். யாரும் சாகாவரம் பெற்றதில்லை இந்த பிரபஞ்சத்தில். எந்த தேவர்களாக இருந்தாலும் சரி, முனிவன், ரிஷி, யாராக இருந்தாலும் சரி. ஆனால் வல்லற்பெருமான் சாகாவரத்தை பெற்றுக்கொண்டவர் தன் தந்தையிடமிருந்து. உவந்தளித்தாய் வாலி மன்றோங்கும் அருட்பெருஞ்சோதி. சத்தியஞான சபையிலே அருளோடு விளங்கி கொண்டிருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை, என் தந்தையே, வாழ்க வாழ்க என் மன்னருளே. மன்னருளே என்பது உன்னுடைய நிலையான அழியாத அருள் வல்லமை படைத்த, அத்தனை ஆற்றலும் படைத்த இறைவனே, உன்னுடைய அருள் எல்லாம் வாழ்க வாழ்க வாலி வாலி என்று சொல்லி இந்த பாடலை நாம் கருளி இருக்கிறார்கள். ஆக இந்த நிலையில் இருக்கின்றவர் வல்லற்பமானவர்கள். இதைதான் சத்திய அறிவிப்பாக கூறுகிறார். ஒரே ஒரு எளிமையான ஒரு பாடல் அகவலிலே உண்டு. அதையும் இந்த பாடலுக்கு ஏற்ற பொருள் என்பதனால் அதையும் விலைக்கு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் என கழித்தனை. முடிஞ்சு போச்சா? மூவரும் தேவரும் சித்தரும் முத்தரும் யாவரும் சரி. மூவர் என்பது பிரம்மன், திருமால், ருத்திரன் போன்ற மூர்த்திகள், மும்மூர்த்திகள் என்று கூறுவார். இறைவனால் உருவாக்கப்பட்டவர்கள், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உருவாக்கப்பட்டவர்கள். அகவலிலே அந்த விளக்கங்கள் எல்லாம் உண்டு. சிருட்டி தலைவரை, சிருட்டி அண்டங்களை அருள்திலர் வகுத்த அருட்பெருஞ்சோதி. சிருட்டி தலைவன் என்பது படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரமனையும் படைத்து, அவனுக்கு தேவையான உலகத்தையும் கொடுத்து, அவனுக்கு தேவையான படைக்கும் தொழிலையும் கொடுத்தாய் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை என்று கூறுவார். அப்படிப்பட்ட மூவரும் தேவரும் சித்தரும் முத்தரும் முத்தி அடைந்தவர்கள். சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சேர்ந்து கொண்டு முத்தி நிலையை பெற்றவர்கள் சித்தர்கள். யாவரும் பெற்றிட முடியாத எல்லா அருள்களையும் நான் பெற்றுக்கொண்டேன், எனக்கு அளித்தனை என்று கூறுகிறார். மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல். எல்லா அருளாற்றல்களையும் வல்லமைகளையும் எனக்கு அளித்தனை, எனக்கு கொடுத்து விட்டாயே என்று சத்திய அறிவிப்பாக கூறுகிறார். எனவே இன்றைய சத்திய அறிவிப்புடைய விளக்கம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே அன்பர்களே, நீங்களும் சுத்த சன்மார்க்கத்தில் இணைத்து கொண்டு ஜோதி வடிவில் இருக்கின்ற இறைவனை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற ஆண்டவரை வணங்கி, கொலையும் புலையும் தவிர்த்து சைவ நெறியில் இருந்து கொண்டு இறைவனுடைய அருளையெல்லாம் பெற்றுக்கொண்டும் இறைவனுடைய செல்வங்களையெல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த வையகத்தில் நீங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வில் நீங்கள் வாழ வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்று இறைவனுடைய தயவாலையும் கருணையாலையும் இந்த வள்ளலார் ஊழியன் வாழ்த்து விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.